மிக தைரியமும் துணிவும் கொண்டு இறுதி வரை போராடி வெற்றி பெறும் மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருட குரு பலன் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டே ஜெயிக்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. இதுவரை உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பாக இருந்த குரு பகவான் இன்று முதல் 8ஆம் ஸ்தானமாகிய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் சாதகமற்ற அமைப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். உதாரணமாக பண வரவில் சிறு சிறு நெருக்கடிகள், எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காமல் போகும். ஆகையால் ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. குறிப்பாக உடல் நலத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட மேலும் அஜீரண கோளாறுகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் உடல் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டால் அதை முதலிலேயே அருகிலுள்ள மருத்துவர்களிடம் அணுகி சரி செய்து கொள்வது மிகவும் நல்லது. மேலும் குரு பகவான் 2, 4, 12 ஆகிய வீடுகளை பார்வை செய்வதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. ஆகவே சிறு சிறு ஒற்றுமை குறைவு ஏற்பட்டாலும் அதை கணவன் மனைவியிடையே பேசி தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது. திருமணம் போன்ற சுபகாரியங்களில் தடை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சுக வாழ்வு இருந்தாலும் அதில் சிறு சிறு பஞ்சங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சனி பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பயணங்கள் செய்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற வாய்ப்புகள் உள்ளது. வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு வேலை தேடி செல்லும் வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு செல்லும் போது அதில் குறிப்பிட்ட அளவு பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தந்தை வழி உறவினர்களிடையே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. ஏனெனில் அவ்வழியே மிக பெருத்த மனசஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. மேலும் ராகு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது சாதகமான பலனை உண்டாக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற ராகுவே உங்களுக்கு உறுதுணையாக உள்ளார். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்கள் கிடைக்காது, ஓரளவே லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதனால் தொழில்களில் முதலீடு செய்வதை சிந்தித்து முதலீடு செய்வது மிகவும் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் ஊதிய உயர்வுகள் தாமதப்பட்டே கிடைக்கும். ஆனாலும் உங்கள் பதவிக்கு எந்தவிதமான கௌரவ குறைச்சலும் ஏற்படாது. மன நிம்மதி இருக்க வாய்ப்புகள் உள்ளது. குரு 8இல் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் நட்பு கிரகம் என்பதால் மன நிம்மதியை கண்டிப்பாக வழங்குவார். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. இல்லையேல் அது மன நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்தும் அளவுக்கு உங்களை கொண்டு சென்று சேர்த்துவிடும். குடும்ப பொருளாதார நிலை என்று எடுத்துக்கொண்டால் வாக்குவாதங்களில் குடும்பத்தில் உள்ளோர்களிடம் ஒருபோதும் ஈடுபட வேண்டாம். ஏனெனில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறந்தது. இந்த காலங்களில் குடும்ப உறவுகளை அனுசரித்து போவதால் பிரச்சனைகளை பெருமளவு தவிர்க்கலாம். பண வரவுகள் போதுமான அளவு கையில் வந்து சேரும். கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படும் காலம் இது. பணம் கொடுக்கல் வாங்கல்களில் பத்திரங்களில் கையெழுத்திட்ட பிறகே பணங்களை கொடுக்கவும். ஏனெனில் வாய் வழியாக வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு அது வம்பு வழக்குகளில் உங்களை கொண்டு சேர்க்கும் நிலை உள்ளது. தொழில் வியாபாரம் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது இந்த காலங்களில் எதிர்நீச்சல் போட்டே ஜெயிக்க வேண்டிய காலமாக இருப்பதனால் சிந்தித்து செயல்பட்டு இறங்கவும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்றால் ஓரளவு அனுகூலமான பயன்களை பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இருப்பதனால் இந்த நெருக்கடிகளை ஓரளவு உங்களால் சமாளிக்க முடியும். மனசோர்வு, உடல் சோர்வு அடிக்கடி ஏற்பட்டு விடுப்பு எடுக்கும் அளவிற்கு உங்களை கொண்டு சேர்க்கும். அரசியல்வாதிகள் தங்களின் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு நெருக்கடியான நிலை உண்டாகும். ஆகையால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் உங்கள் பதவிகள் பறிபோகாமல் பாதுகாத்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகள் பயிர் விளைச்சல் மிகவும் சுமாராக இருப்பதனால் உழைப்புக்கேற்ற பலனையே பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். பூமி, மனை போன்றவற்றை விற்கும் அல்லது விரயம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும். வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளால் வம்பு வழக்குகள் ஏற்படும். ஆகவே விவசாய பெருமக்கள் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. கலைஞர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகள் ஓரளவு உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார மிக நெருக்கடியினால் சுகபோக வாழ்க்கையினை உங்களால் இந்த காலகட்டங்களில் வாழ முடியாது. ஆகவே தேவையற்ற பேட்டி கொடுப்பது, வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. திருமண வயதை அடைந்தவர்கள் சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெற குரு பகவானை வியாழக்கிழமை வழிபடுவது மிகவும் நல்லது. மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலை காணப்படுவதனால் நீங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்க தேவையான யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது மிகவும் நல்லது. மனதை அலைபாயக்கூடிய சூழ்நிலையில் இருந்து தள்ளி வைத்துக் கொள்வதும் மிகவும் நல்லது. தேவையென்றால் விளையாட்டு போன்ற பயிற்சிகளில் கவனம் செலுத்தலாம். பரிகாரம்: மேஷராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை சேர்த்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமின்றி வழிபடுவதால் உங்களுக்கு முன்னே நிற்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதி கிடைக்க குரு பகவான் அருளுவார். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 3, 9. நிறம் சிவப்பு. கிழமை செவ்வாய். கல் பவளம். திசை தெற்கு. தெய்வம் முருகன். ஆகவே மொத்தமாக பார்க்க போனால் மேஷராசி நேயர்களே, இந்த ஆண்டு புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்த்துவிட்டு ஏற்கனவே இருக்கும் முயற்சிகளை நேர்மையாகவும் நல்ல வழியிலும் செயல்பட்டால் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் தொழிலை நிலையான வழியில் செலுத்தலாம். உங்கள் அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.